இந்த ஊரில் இருக்கவங்க ஹெல்மெட் போட வேண்டியதில்லை நம்ம கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? எஸ், திஸ் இஸ் டே 1 ஆஃப் லேர்னிங் குட்டி கதைகள் வித் மீ. என்னது ஹெல்மெட் போட வேண்டியது இல்லையா? அது ஜாலியாக சுற்றலாம்ல அப்படின்னு நீங்களே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஃபுல் வீடியோவையும் பார்த்துட்டு போங்க. இந்த ஒரு ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மெய்வழிச்சாலை அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் தான். ஸோ இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தானே கேட்குறீங்க. இந்த ஊரில் இருக்கவங்க கேஸ்ட், ரிலீஜியன், கம்யூனிட்டின்னு எதையும் பார்க்காம எல்லாரும் ஒரே கம்யூனிட்டியாக ஒற்றுமையாக இருப்பாங்க. அண்ட் இந்த ஊரோட பேருக்கு ஏற்ற மாதிரியே இங்கே இருக்கவங்க போய் செல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க, அண்ட் எந்த ஒரு போதைப் பொருட்களையும் சாப்பிட மாட்டாங்க. கேட்கவே சூப்பராக இருக்குல்ல. அண்ட் இந்த ஊருக்குனே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்ன அப்படின்னா இங்கே இருக்கவங்க எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ண மாட்டாங்க, யாருமே கான்க்ரீட் வீடு யூஸ் பண்ணாமல் குடிசை வீட்டில் தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இங்கே இருக்கவங்க கல்லுடைக்கிற வேலையிலேருந்து கலெக்டர் வேலையில் இருக்கவங்க வரைக்கும் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க லக்ஸுரியான லைஃப்பை வாழ்கிறப்ப அதை பார்த்துட்டு இயல்பியாக இருக்கவங்க ஏங்கி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பாலிசியாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இங்கே இருக்க யாருமே சினிமா பார்க்க மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னா எல்லா தவறுகளையும் பெற்று போடும் தாய் சினிமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு ஊருக்கு போனால் என்னால் கண்டிப்பாக சர்வை ஆக முடியாது. பிகாஸ் அந்த ஊரில் இருக்கவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்களாம். நம்மளால் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? சேச்சா. அண்ட் இந்த மாதிரியான ஒரு ஊரில் உங்களால் இருக்க முடியுமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. பாய்.